இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி அவர் கேக்குற கேள்வி நல்ல கேள்வி தானேங்க. தேங்காய் வந்து காயா பழமா? இந்த கேள்விக்கு 90% பேரு தப்பாதாங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல தேங்காய் சட்னி, பொரியல், கூட்டு, கறிக்குன்னு எல்லாத்துக்குமே தேங்காயை தான் பயன்படுத்துறோம். அதனால தேங்காய் ஒரு காய்கறி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா தேங்காய் ஒரு பழங்க. ஏன்னா எந்த ஒரு தாவரம் பூல இருந்து உருவாகி பழமா மாறி அதுக்குள்ள விதை இருந்துச்சோ அது பழங்கிற வகையை சாரும். அப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், தேங்காய்ல எங்க விதை இருக்கும்? நம்ம சமைச்சு சாப்பிடுற அந்த வெள்ளை தேங்காய் பகுதியும் உள்ள இருக்கிற தேங்காய் தண்ணீரும் சேர்ந்தது தான் விதை பகுதி. புரியுற மாதிரி சொல்லணும்னா முழு தேங்காய் சேர்ந்தது வந்து தேங்காய் வந்து ஒரு பழம், அதுக்குள்ள இருக்கிற பகுதி வந்து விதை. இவ்வளவு நாள் நம்ம தேங்காய்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறது தேங்காயில இருக்கக்கூடிய விதை பகுதி. இன்னொரு செம்மையான தகவல் சொல்லட்டுமா? தேங்காய் மேல இருக்க 3 கண்ணுல ஒரே ஒரு கண்ணு மட்டும் மென்மையானதாங்க. அந்த கண்ணு வழியாதான் ஒரு புது தென்னை மரம் முளைக்கிறதுனா முளைக்குமா. இனிமே யாராவது தேங்காய் வந்து காயினத்தை சேர்ந்ததுன்னு சொன்னாங்கன்னா, இல்ல நண்பா, காயின் இருக்கனால அது காயில வராது, அது பழம்னு சொல்லுங்க. இதே மாதிரி தக்காளி காய்கறியா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.